ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை ரிசல்ட் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு நமக்கு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு முடிவு கிடைச்சாச்சு. அதாவது கிட்டத்தட்ட நானும் வந்துட்டு பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போட்டேன். மார்ச் 1ஆம் சாயந்தரம் தான் வந்துட்டு ஒரு ஆடியோ அப்டேட்டும் அப்புறம் நியூஸ் பேப்பர் அப்டேட்டும் போட்டிருந்தேன். ஸோ ரிசல்ட்டை பற்றி பார்க்கலன்னா அந்த வீடியோ மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங், அதாவது 1ஆம் மார்ச் 1 2024 இன்றைக்கி வந்துட்டு நமக்கு கேஸில் வந்துட்டு ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார். ஸோ கேஸ் டீட்டெயில் பற்றி. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஜனவரி மாதம் ஹியரிங்னு இருந்துச்சு. அந்த ஹியரிங் வந்து பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மார்ச் 1 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்ச் 1 வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ணோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் 1 வந்துட்டு நமக்கு கேஸ் வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கரெக்டாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், ப்ரூஃபோட காட்டுறேன். இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போட்டு நமக்கு வந்துட்டு கேஸ் டீட்டெயில்னு போட்டு டிஸ்போஸ்ட்னு வந்துருச்சு. டிஸ்போஸ்ட்னா நம்ம நிறையா வார்த்தை சொல்லலாம். வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது, வழக்கு தீர்க்கப்பட்டுள்ளது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்துட்டு இது மறுபடியும் வாய்தான்னு போகாமல், அதாவது பெண்டிங் ஹியரிங் அந்த மாதிரிலாம் போகாமல் கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து இத்தனை நாளாக பெண்டிங்னு தான் இருந்தது. ஸோ வந்துட்டு இப்போ அது வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் டிஆர்பி ஆஃபீஸில் நம்ம ஃபோன் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது இன்னும் வேலை முடியல, ரிசல்ட் அவங்க தான் விடணும், இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கேஸ் டீட்டெயில் டிஸ்போஸ்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டேட் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃபோடே காட்டுறேன். ரெஜிஸ்டர் 1/3/2024 சொல்லிட்டு. ஸோ கேஸ் வந்துட்டு ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து சப்ஸ்கிரைபர் தான் வந்து மெயில் பண்ணார். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரி அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஜாயின்ட் ரெஜிஸ்டாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கேஸ் பற்றின இது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிடிஎஃப்பில். ஸோ வந்துட்டு இந்நேரம் நிறைய பேருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் வராமல் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்த கேஸ் பிரச்சனை இன்னியோட முடிஞ்சிருச்சு. அதாவது இதுக்கப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து எப்போ வேணால் பண்ணுவாங்க. நம்ம வந்து இனிமேல் டிஆர்பி ஆஃபீஸ்க்கும் ஜேஆர் ஆஃபீஸ்க்கும் பழைய மாதிரி கால் பண்ணி நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் லாஸ்ட்டில் நம்பர் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் பேசியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுங்க. ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்க தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளே செலப்படிச்சு விட்டுட்டோம், வரப்போ வரட்டும்னு. ஸோ இந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ரிசல்ட்டை விட்டு தான் ஆகணும். ஸோ டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி டிஆர்பி வெப்சைட்டை இப்போ கூட நான் கூட செக் பண்ணேன். ஸோ அந்த லாஸ்ட்டாக வந்து ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் கோஆப்ரேட்டிவ், அதாவது இந்த கூட்டுறவு வங்கிக்கு ஆள் எடுத்தாங்க இல்லையா, பேங்க்கு, அந்த லிஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அது எப்போ வேணால் மாறி சேல்ஸ்மேன் பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிடும். ஸோ அதை செக் பண்ணால் மட்டும் போதாது. நீங்கள் இனிமேல் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு அடுத்த நிமிஷத்துலேருந்தே நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கணும். ஜேஆர் ஆஃபீஸ்க்கும் டிஆர்பி ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணி கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல, எப்போ ரிசல்ட் விடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் எப்போ வரும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணுற அந்த ஆடியோவை நீங்கள் நம்ம சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் மெயில் பண்ணி நான் நிறைய ஆடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அப்படி போடும்போது தான் வந்து பல தரப்பு, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பீங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட வேறு ஆள் பேசுவாங்க. ஜேஆர் ஆஃபீஸ், டிஆர்பி ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு நிறையா விதத்தில் பேசுவோம். ஸோ வந்து அப்படி நம்ம பேசும்போது நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வரும்போது நம்ம என்ன சொல்ல வராங்க, எப்போ தான் ரிசல்ட் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு இருந்தது வேறு. இதுக்கப்புறம் நமக்கு கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டதுனால இனிமேல் ரிசல்ட்டை நோக்கி நம்ம வந்துட்டு சீக்கிரமே நமக்கு ரிசல்ட் வந்துடும். இவ்வளோ நாள் நீங்கள் காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்சிட்ட மாதிரி தான். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் இனிமேல் நானும் விட மாட்டேன், நீங்களும் விடக்கூடாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போ விழுப்புரம் கள்ளக்குறிச்சின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நமக்கு வரலாம். ஏதோ ஒரு இதை பற்றின கேஸை பற்றினையோ இல்லை ரிசல்ட்டை பற்றின அப்டேட்ஸ் வரலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மெயில் ஐடி இருக்கும், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். அதை நம்ம வீடியோவை போடும்போது எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு எதாவது கேஸ் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி, நமக்கு ரிசல்ட் அப்டேட்ஸு இந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். ஸோ அது வழியாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் வந்துட்டு நமக்கு டீட்டெயில் கிடைக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு, எப்போ ரிசல்ட்டு என்ன ஏதுங்கிற எல்லா ரிசல்ட் வந்தாலும் நான் அடுத்த நிமிஷமே வீடியோ போடுறேன். ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்துட்டு நான் உடனே கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்துட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா உடனே நான் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. டிசம்பர் டு டிசம்பர், அதுக்கப்புறம் ஒரு ஜனவரி பிப்ரவரி, கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து கேஸ் பிரச்சனை முடிஞ்சுது. இதுவே நமக்கு வந்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் தான். இது பெண்டிங்னு நம்ம ஃபோன் பண்ணாலும் இதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் இது சொல்ல மாட்டாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த அப்டேட் கிடைக்க கண்டிப்பாக உடனே நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிகிற அப்டேட்டை மெயில் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.